எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தான் முழுமையான அளவுக்கு சொந்தக்காரர் கட்சிக்கே. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைலைக்கு போட்ட கை ஒரு காலம் வேற எங்கேயுமே அந்த வாக்குகள் போகாது. அதனால எங்க தலைவர் பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது எம்ஜிஆர் பேர் சொல்லாம, எங்க அம்மா பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது இதே கொடுத்தல அம்மாவை, எங்களுடைய பேரஞ்சர் அண்ணா அவருடைய பேர் சொல்லாம அரசியல் யாரும் நடத்த முடியாது. ஏன்னா அவருடைய பெயர்களை சொல்வது என்பது, ஏன்னா வேற யாரு தலைவர் அந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கல. அது எங்க தலைவர் ஏத்துக்கணுன்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா அது உங்களுக்கு வாக்குகளா வரனா கண்டிப்பா வாக்குகளா வராது. அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன். அது அதிமுக ஓட்டுன்றது, இரட்டை ஓட்டுன்றது காலங்காலமா அந்த கைகள் அதுக்கு தான் போகும்.